திருவள்ளூர்லேருந்து ஒரு பைக்கில் வருவீங்க, கட்சி வேலைக்காக வருவீங்க. எப்படி இதுக்குள்ளே நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்க? ஒரு மாணவனாக இருந்தீங்க, வருவீங்க, அண்ணனை பார்க்கறது வருவீங்க, அப்புறம் ஏதோ பொறுப்பு எடுத்துகிட்டு இருந்துட்டு இருந்தீங்க. நான் அப்போ பார்த்த ஞாபகம் கரெக்டாக. ஆமாம் ஆமாம். எப்படி இதுக்குள்ளே எப்படி நீங்கள் வரீங்க? அதில் நான் 2010லேருந்து 14 வரைக்கும் அங்கே தான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். அண்ணனோட படுகொலை சம்மந்தப்பட்ட ஆவணத்தை வெளியிடுறாங்க. அந்த ஆவணங்களை வந்து ப்ரொஜெக்டரில் போட்டு ஒரு கிராமத்துக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ராஜெக்ட் லேப்டாப்லாம் வச்சு முதல் சந்திப்பு உங்களுக்கு அவருக்கு எப்படி இருந்தது? நேருக்கு நேரம் அவர் அண்ணனுவீங்க போவீங்க, அண்ணனுவீங்க, அது வேற. ஒரு முறையான ஒரு சந்திப்பு, ரெண்டு பேரும் முதல் சந்தித்து பேசின விஷயங்கள் என்னவா இருக்கும்? கூட போகிறது இப்படியாக இருந்துட்டு இருந்தீங்க. இந்த தலைமை நிலைய பொறுப்புன்றதுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இல்லை வளர்ப்பு, ஏன்னா அன்றைக்கி இந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை, கரெக்டாக இவ்வளோ ஆட்களும் வரமாட்டாங்க. ஆமாம். அப்போ வந்து நாங்கள் 2011 நினைக்கிறேன், திருத்தணியில் காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பார்க்கும்போது காங்கிரஸ்காரங்க வந்து எங்களை தொத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே சத்தியமூர்த்தி பவனில் முற்றுகையிடும்போது நாங்கள் காங்கிரஸ்காரங்களை தொத்துனோம். அதனால் அதெல்லாம் வளர்ந்தாச்சு. ஆமாம். இப்போ பழைய வரலாறுலாம் படிக்கிறோம். திமுக ஆரம்பித்த காலமாக இருக்கட்டும், இந்த இப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி, அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு திமுகன்னு ஒரு கட்சி வந்துருச்சு. ஆனால் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ திமுக வீழ்த்தத்துக்கு நம்ம வந்திருக்கோம், நம்மளும் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம். இப்போ ஒன்றுலேருந்து இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கும். இது எல்லாரோட உழைப்பு தான். இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வெல்லுமான்னு கேட்குற மாதிரி தான் இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து மாற்றி அவங்க வளரும்போது உண்மை நேர்மையாக நம்ம நிற்கும் போது நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம பயணிக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் இருந்திருக்கு, அதுவும் சட்டம் படித்த ஒரு மாணவர், நிறைய அனுபவங்களை உள்வாங்கியிருக்கிறீங்க. அவதூறுகளை எதிர்கொள்ளும் போதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு மனசு வலி? பருப்பம். இது வந்து நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு சுதந்திர போராட்டம், இந்தியாவோட சுதந்திர போராட்டம் இப்போ நடக்கிறது ஒரு ஆமாம். அது வெள்ளையர்களை விரட்ட வந்தது, இது கொள்ளையர்களை விரட்ட வந்தது. அப்போ இந்த போராட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கேன். காற்றை மாசு பண்ணக்கூடாது, தூய குடிநீர், இலவச மருத்துவம், இலவச கல்வி, இப்படி எல்லாத்தையும் பேசுறாரு. இதுல எதுலையுமே விமர்சனம் இல்லாத இவர்கள் வேற வழி இல்லாம பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மக்கள் கூட்டம், அந்த மக்கள் திரள் உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துதான் நினைக்கிறீங்க? அது இது இந்த அரசியல் வெல்லாதுன்னு வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடிகனுக்கெல்லாம் வந்து கூட்டம் கூடுது, அப்போ வந்து நடிகர் தான் வந்து நாடாளுவார் அப்படின் போது உள்ளபடியே வந்து அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தானே. ஏன்னா உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளரும் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளரும் இருக்கக்கூடிய தம்பி செந்தில்குமார் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. நீண்ட காலமாக உங்களை சந்திக்கணும், பேசணும் அப்படின்றது ஒரு பக்கம். வேட்பாளராக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட செந்தில்குமாரா ஒரு 10 வருஷம் 16 வருஷம் கரெக்டாக 11 வருஷத்துக்கு பின்னாடி வரேன் நான். அங்கேருந்து பேசுவோம். திருவள்ளூர்லேருந்து ஒரு பைக்கில் வருவீங்க, கட்சி வேலைக்காக வருவீங்க. எப்படி இதுக்குள்ளே நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்க? ஒரு மாணவனாக இருந்தீங்க, வருவீங்க, அண்ணனை பார்க்கறது வருவீங்க, அப்புறம் ஏதோ பொறுப்பு எடுத்துகிட்டு இருந்துட்டு இருந்தீங்க. நான் அப்போ பார்த்த ஞாபகம் கரெக்டாக. ஆமாம் ஆமாம். எப்படி இதுக்குள்ளே எப்படி நீங்கள் வரீங்க? இல்லை, நான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றி பேசிக்கலாம். அதை நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டது என்னென்னா, நான் மாணவனாக இருக்கும்போது இந்த அமைப்பில் 2008 கல்லூரி முடிச்சிட்டேன். இப்போ வச்சப்பன் கல்லூரியில் கல்லூரி மாணவர். ஆமாம். அதுக்கப்புறமா தான் 2009க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை, நம்ம இனப்படுகொலைக்கு அப்புறம் தான் இது உள்ளே வரும். அரசியலுக்குள்ளேயே நான் எங்கள் வீட்லேயும் சரி, யாருமே வந்து அரசியல் பின்புலமோ அரசியலில் இருந்தது கூட கிடையாது யாரும். எங்கள் அப்பா ஒரு நடுத்தர குடும்பம் தான். எங்கள் அப்பா ஒரு அஞ்சல் துறையில் வேலை பார்க்குறாரு. அம்மா வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் மாடு, ஏன்னா திருவள்ளூரே கொஞ்சம் கிராமமாக இருந்தப்போ இப்போ தான் நகரமாக மாறிட்டு வருது. முதல்ல கிராமமாக இருந்துச்சு, எங்களுக்கு வயல்வெளி இருந்துச்சு. அப்படிதான் வாழ்க்கை தொடங்கினது. தொடங்கி பள்ளி கல்லூரி பச்சைப்பண்ணில் முடிச்சு, அதுக்கப்புறம் அங்கேயே கேட்டர்பில்லர்னு ஒரு MNC கம்பெனி இருக்கு. அதில் நான் 2010லேருந்து 14 வரைக்கும் அங்கே தான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன் அண்ணனோட. அப்போ வந்து 2009 இனப்படுகொலைக்கு அப்புறம் சேனல் 4 அந்த
படுகொலை சம்மந்தப்பட்ட ஆவணத்தை ஆவணங்கள்லாம் வெளியிடுறாங்க. வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆவணங்களை வந்து ப்ரொஜெக்டரில் போட்டு ஒரு ஒரு கிராமத்துக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் லேப்டாப்லாம் வச்சு எனக்கு வந்து நிறுவனத்தில் சனி ஞாயிறு வந்து விடுமுறை. அப்போ சனிக்கிழமையும் போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமையும் போயிடுவோம். ம். அப்போ வந்து மொழி பெயர்த்து சொல்கிறதுக்காக தான் நான் போனேன். ம். ஆங்கிலத்தில் வந்தது தமிழில் சொல்லணுங்கிறதுக்காக அவங்களோட எல்லாரோடையும் அப்ப இந்த கட்சியெல்லாம் இல்ல, அண்ணன் பேச்சை வேற எந்த கேட்டதில்ல. அமைப்புலயும் நீங்க இல்ல. ஆனா அது தன்னெழுச்சியா தோணுது, இந்த மாதிரி படத்தை போட்டு எல்லாத்தையும் பிரச்சாரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு செய்யறீங்க. இல்ல சரி. இல்ல கட்சியில தான். நான் கேட்டர்பில்லர்ல வேலை பார்க்கும்போது 2009க்கு அப்புறமா தான் நான் உள்ள போய் ம். நம்ம வேலை செய்றோம். அதுக்கு 2010ல பிறகு சேனல் 4 நிறைய வெளியிட்ட ஆமாமா. ஆவணங்கள் அந்த ஆவணங்கள் தான். அப்போ வந்து கட்சியில இணைஞ்சிட்டேன். நான் இணையிற வரைக்குமே வந்து அண்ணனோட பழைய பேச்சு அப்படிலாம் பெருசா கேட்டதில்லை. எப்பயாவது ஒரு பேச்சு கேட்டது தான். ம். அண்ணா அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பொங்கல் நிகழ்ச்சிக்கெல்லாம் வர்றாரு. திருவள்ளூர்லயே 2009ல ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடக்குது. அப்பெல்லாம் நம்ம உள்ள முழுசா ஈடுபாடு அப்படிலாம் இல்லாம சும்மா ஒரு ஆதரவாளர் மாதிரி. நான் கட்சிக்கு வரும்போது சொன்னதே வந்து நான் பின்னாடி இருந்து வந்து இயங்குறேன். என்னால முடிஞ்சது ஏதாவது நிதி உதவி பண்றேன். வேற ஏதாவது தொழில்நுட்பம் சார்ந்து ஏதாவது சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் கட்சிக்குள்ள வந்தேன். என் நண்பர் ஒருத்தர் வந்து விஜயகாந்த் அவர்களோட கட்சியில போறதா இருந்துச்சு. அவர்கிட்ட நான் சொல்லி அவர் வந்து அதை விட இந்த கட்சி வந்து சரியா இருக்கும், நீ வான்னு சொல்லி அவருக்காகவும் உள்ள வந்தது தான் அது. இப்போ அந்த நண்பர் இல்ல, எங்களோட இல்ல, கட்சியில இல்ல. அப்போ இப்படிதான் நம்ம பயணம் முதல்ல தொடங்குது. இதுக்காக தான் உள்ள வந்தேன். வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயணிக்கும் போது அப்போல்லாம் லைவ்லாம் கிடையாது. உங்களுக்கு யூடியூப்லயே லைவ் கிடையாது. யூடியூப்ல ஒரு இது மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ஃபேஸ்புக்கு முன்னாடியே அந்த ஆர்குட்லாம் இருந்த காலத்துல அப்போ லைவ் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து கட்சியில லைவ் பண்ணணும், அண்ணன் பேசுறது வந்து போட்டு காட்டணும்னு சொல்லி பாக்யராஜ் அண்ணன்லாம் வந்து அமெரிக்கால இருந்தாங்க. அப்போ அங்கிருந்து சொல்லி நான் அந்த சனி ஞாயிறு என்ன பண்ணுவேன்னா கட்சிக்காக வந்து அண்ணன் எங்க போறாரோ முள்ளிவாய்க்கால் முற்றத்துல இருந்து எல்லாமே வந்து ஒரு சின்ன அந்த வெப்கேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு லேப்டாப்ல லைவ் பண்ணிருப்பேன். அப்போ ஒரு லேப்டாப் எடுத்துன்னு போயிடுவேன், எங்க போறதுனால போயிட்டு அதை வச்சு லைவ் போடுறது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கட்சியினுடைய தொடக்க கால பிரச்சாரகர் நீங்க. அப்போ வந்து அந்த இணையதளங்கள்ல பதிவிடுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளோட கட்சியோட வெப்சைட்ல எல்லாம் போறதுலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ சரி அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பாக்கி என்ன என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அலுவலகத்தை நிர்வாகம் பண்றதுக்கும் சரி, இப்போ கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ ஒரு நிர்வாகத்துக்கு நாளெல்லாம் தேவைப்படுது, யார் வரீங்கன்னு ஒரு 15 பேர் என்ன மாதிரியே வேலை செஞ்சவங்க தான் அந்த நேரத்துல. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த படம்லாம் கூட இருக்கு. நானே என்னோட பக்கத்துல இணையத்துலலாம் போட்டிருப்பேன். அப்போ கேட்கும்போது எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கட்சி இப்போ இவ்வளவு பெரிய கட்சி ஆயிடுச்சு, அன்னைக்கு இது வந்து இந்த கட்சி எங்க போவோம்லாம் யாருக்கும் தெரியாது, தெரியல. ஆமா, எல்லாரும் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பர்சனலா அது ஒரு பெரிய ரிஸ்கா நினைச்சிட்டாங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அண்ணன் வர சொன்னா நான் வரேன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கும். அதுக்கப்புறமாவும் எல்லாரும் என்கிட்ட சொன்னது வந்து நீ போறதுலாம் தப்பு இல்லை, ஆனா இது ஒரு பெரிய ரிஸ்க் ஆச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் என் நிறுவனத்திலேயே நம்ம போய் நான் அரசியல்லாம் பேசுவேன். இந்த கூடங்குளம் பிரச்சனையா இருக்கட்டும், எது பேசினாலும் அங்க இருக்கிற எனக்கு மேல இருப்பாங்கல்ல, அவங்க என்கிட்ட கேட்கும்போது வந்து இங்க வந்து இதெல்லாம் பேசுறியே, இதுக்கப்புறம் உனக்கு வந்து இன்க்ரிமெண்ட்ல இருந்து மற்ற எல்லாமே சிக்கலாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பயே நான் சொல்லுவேன், நீங்க வேலை கொடுப்பீங்கன்னு நான் படிச்சு முடிச்சு வரல, இல்ல இங்க வேலை செஞ்சா நான் பழைக்கணும்னு கிடையாது, எனக்குன்னு ஒரு திறமை இருக்க போய் தான் என்ன கூப்பிட்டு நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்க. இந்த திறமை யாருக்கு தேவைப்படுதோ அங்க போய் நான் வேலை தான் செய்யணும்னா அப்படி கூட வேலை செஞ்சுக்குவேன் அப்படிலாம் பேசியிருக்கேன் அப்பயே. அப்போ சின்ன பையன் வச்சுங்களேன், பக்கம் இல்லாம ஏதோ பேசினாதான் கூட இருக்கும். ஆனா அந்த அப்படி இப்போ இது இப்படி இதுக்குள்ள வந்துட்டோம், எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை தள்ளிடும் அப்படிலாம் நான் இது பண்ண மாட்டேன். பண்ணா ஒழுங்கா முழுசா பண்ணிடணும், இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதனால வேலையை விட்டுறதுன்னா நான் இப்போ ஒன்றும் சிக்கல்ல விட்டு வரேன்னு சொல்லி வந்து இப்போ வந்து இல்லை இணைஞ்ச பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பொறுப்பு இருக்குது, யார் வரீங்கன்னு கேட்குறாரு. இல்ல பொறுப்பு வந்து அதுக்கப்புறமா 15 பேரை கூப்பிட்டு பேச, அது வந்து முதல்ல 2014ல அலுவலகத்துக்கு வந்து அலுவலக நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னு 14லயே கேட்குறாங்க. அப்போ வந்து அதான் 10ல இணைகிறோம், 4 வருஷம் நம்ம வேற நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு அப்படியே கட்சிக்காக வேலை பார்க்குறோம். அப்போ வந்து 14ல தான் இன்னும் வந்து அது இது பண்றாங்க, கலந்தாய் போட்டு கேட்டது. அப்பதான் நீங்க வரீங்க உள்ளார. அப்பதான் நான் வரேன். அப்பதான் அலுவலகத்துக்குன்னு வரேன், கட்சிக்குள்ள 10ல வரேன். முதல் சந்திப்பு உங்களுக்கும் அவருக்கும் எப்படி இருந்தது? நேருக்கு நேரம் அவரு போவீங்க அண்ணனுவீங்க, அது வேற. ஒரு முறையான ஒரு சந்திப்பு 2 பேரும் முதல் சந்திச்சு பேசின விஷயங்கள் என்னவா இருக்கும்?
இல்ல அது எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. முதல்ல எப்படின்னா, நான் இங்க வந்து அண்ணனோட பழகல. அதுக்கு முன்னாடியே வந்து ஃபோன்ல பேசுவேன். ம். அப்புறம் வந்து அண்ணன் வீட்டுக்கே போயிட்டு சின்ன சின்ன காணொளி எடுத்து போடுறது. ம். அப்படி இப்ப பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு முறை சொல்லிட்டேன் நானு. நான் வரேன் நானு. ம். அண்ணன் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. எப்படா வர? கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டேன். ம். நான் ஒருத்தன்ட்ட கேமரா திருவள்ளூர்லேருந்து திருவள்ளூர்லேருந்து வந்துட்டு வரணும். சரி. ஒருத்தன்ட்ட கேமரா தரேன்னு சொன்னதுனால, அண்ணன்கிட்ட வந்து நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த ம். சின்ன கேமரா வாங்குனப்போ. அவன் என்ன பண்ணிட்டான், குடுக்க மாட்டேன்ட்டான் கடைசில. ம். குட்றா பெரிய இடத்துல சொல்லிட்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்பா எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாரு. ஏதோ காரணம் சொல்றான். சரி. இவரு ஒரு பக்கம் ஃபோன் அடிக்கிறாரு. இதோ வரேன்னான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட சண்டையே போட்டு, இப்ப கூட இதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டாரு. முதல்ல குட்றான்னு சொல்லிட்டு வாங்கிட்டுலாம் வந்துட்டேன். ம். அப்புறம் எப்போ வரேன்னா 4 மணிக்கு வரேன்னு சொன்னது 7 மணி வரைக்கும் வரல நானு. அப்படியே ஃபோன் அடிக்கிறாரு. எங்கடா இருக்க? இதோ வந்துட்டு இருக்கேண்ணா. எப்புட்றா வர? இவ்வளோ நேரம் நடந்து வரியான்னு கேட்டாரு. ம். இதோ வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்தோடனே என்னப்பா ஆச்சுன்னா, இந்த மாதிரி கூட்ட நெரிசலா இருந்துச்சு. அதுக்கா இவ்வளோ நேரம் அப்படி இப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி கேமரா நண்பர் ஒருத்தர் குடுக்குறேன்ட்டு திடீர்னு எங்கேயோ வெளில போயிட்டான். குடுக்காம போயிட்டான். அதனால வாங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து ஒரு ஒரு சின்ன கேமரா சோனி இருந்துச்சு. அப்ப சின்னதா இருக்கும். ம். அத எடுத்து குடுத்தாரு. அப்ப இத வச்சு இதுக்கப்புறம் எடுன்னு. ம். அதுதான் முதல்ல எனக்கு ரொம்ப நெருக்கமா இது பண்ணதுல அது பேசுனது அது அதுதான். ஞாபகம் இருக்கு. ஆனா ம். அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அங்க எங்க போறாரோ அங்க போயிட்டு லேப்டாப் வச்சு உட்காந்துருப்பேன்ல. அவர் எல்லாரையும் கவனிப்பாரு எப்படி ம். இருந்தாலும். யார் என்ன ம். பண்றா? ஒரு மேடையில 10,00,000 பேர் இருந்தாலும் அவரு அங்கங்க யார் யார் என்னென்ன சிலரை பண்றான்ற கவனிப்பாரு, ஆழ்ந்து ஆமா, கவனிப்பாரு. ஆமா. அதுல வந்து அவருக்கு இவன் இந்த வேலை செய்வான் அப்படின்னு அவருக்கும் தெரியும். ம். அப்படி முதல் சந்திப்பு உண்மையிலேயே இப்ப நீங்க கேட்கும்போது தான் எனக்கு தோணுது. அந்த ம். மாதிரி எதுவுமே நம்ம மண்டையில இல்லையே. ம். முதல் சந்திப்பா ஒரு எதிர்பார்த்து வராம எதிர்பார்க்க வச்சு சந்திக்கிற சந்திப்பா தான் இருந்திருக்கு. இப்ப இது நல்லா பேசுற மாதிரி. ஆமா. அதனால ம். இது வந்து ஞாபகத்துல இருக்கு. ம். ஏன்னா அந்த நேரத்துக்கு போல ம். இவ்வளவு போவோமா இல்லையான்னு தெரியல அப்போ. ஆமா. சொல்லிட்டோம். இது பண்ணாம விட்டா நம்ம இவன் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல போல இதுன்னு வந்துருமோ அப்படின்னு தோணும். நெருக்கடி நேரத்துல தான் நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க அப்ப. ஆமா. சரி, அதை தாண்டி நீங்க இப்ப தொடர்ச்சியா வந்து அவர் கூட பழக்கமா இருந்துட்டே இருக்கீங்க. உள்ள வந்து இணைஞ்சிட்டீங்க. அவருக்குன்னு வீடியோ எடுத்து போடுறது, கூட போறது இப்படியாக இருந்துட்டு இருந்தீங்க. இந்த தலைமை நிலைய பொறுப்புன்றதுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? தலைமை நிலைய பொறுப்பு வந்து ஒரு 2016 நான் வேட்பாளரா போட்டியிடுறேன். ம். ம். அதுக்கு பிறகுதான். அதுக்கு பிறகுதான். ஆமா. அதாவது கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 6 வருஷம் வந்து வேலை ஆமா. செய்த பிறகுதான் நீங்க அதுக்குள்ள ஆமா, ஆமா, பொறுப்புக்கு ஆமா. வரீங்க. போடுறாரு. ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கு பிறகுதானே. பொதுவா அவர் கூட பயணிக்கிறதுல நிறைய சிரமம் இருக்குது. நான் பார்த்துருப்பேன். நான் ஒரு 2016ல அந்த வரைவு சம்பந்தமா அவர் மாடியில நான் இருக்கிறப்ப நீங்க ஆமா, பார்த்துருப்பீங்க. ஆமா. ரொம்ப ஞாபக சக்தி அவருக்கு இருக்கும். அதே ம். நேரத்துல கடுமையான உழைப்பு இருக்கும். நிறைய வாசிக்கிற பழக்கம் இருக்கும். சடனா ஒண்ணு கேட்பாரு, குடுக்க முடியாது நம்மளால. ம். புரியுதுல்ல? இப்படி ஆமா. நெருக்கடி எப்படி சமாளிச்சிருக்கீங்க நீங்க? இல்ல இன்னொன்னு வந்து திட்டமிடாம அவரு இது பண்ண மாட்டாரு. முதல்ல திட்டமிட்டுருவாரு. ஆனா நம்மளும் கொஞ்சத்த வந்து அவரு பக்கமா போய் யோசிச்சு வச்சுக்கணும் முதல்லே. ம். அண்ணன் இதான் எதிர்பார்க்குறாரு. இதெல்லாம் அவரே சொல்லுவாரு. புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. ம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. இப்ப இது இப்படி வேணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாருன்னா, நம்ம புரிஞ்சுக்கிற இடத்துக்கும் நம்ம போயிடணும்னு நான் நினைப்பேன். ம். அண்ணன் இப்படிதான் இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாரு. அப்ப இதெல்லாம் நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுட்டா, ம். அவர் கேட்கும்போது சரின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே முன் தயாரிப்பா இருக்கிற எல்லாத்துக்குமே 90% சரின்னு தான் சொல்லுவாரு. ம். அத மாத்தணும், இது ஏன் வச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாரு. ம். ஆனா ஒரு முறை அவர்ட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா, எது வேணும், எது வேணாம், எத உள்ள சேர்க்கலான்றத சொல்லுவாரு. ம். அது நாங்க பழகிடுச்சு. அது ரொம்ப கடினமாலாம் தெரியல. அப்படியே இல்லையே தம்பி, போற போக்குல ரொம்ப ஈஸியா எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. ஒண்ணும் கடினமாலாம் தெரியலன்னு. இடி மின்னல் மழையுமா தானே இருப்பாங்க. ஆமா. அது வந்து நம்ம செய்யற வேலையே அப்படிதானே. இவ்வளவு பெரிய போராட்டத்துல அவ்வளவு வேகம் இல்லைன்னா, அவருக்கு ஈடு கொடுத்து போகணும் அந்த இடத்துல. ஆமா. வேகத்துக்குள்ள வரணும். இல்லனாக்கா அந்த இன்னொன்னு இடத்துல நம்ம அந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்க, அது ம். வந்து ரொம்ப சிரமம்லாம் இல்ல. ம். அதாவது எல்லா வேலையுமே வந்து சிரமம் தான். அது எதுவா இருந்தாலும், அது அந்தந்த தளத்துல நின்னு யார் வேலை செய்றாங்களோ, அவங்க கிட்ட கேட்டா தான் அதோட என்ன சிரமங்கிறது தெரியும். இப்ப நாங்க ஒரு களத்துல நின்னு வேலை செய்றோம். அத நேசிச்சு செய்றோங்கும்போது, அது ரொம்ப சிரமமாவோ, ஐயோ! இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இவ்வளோ வேலை செய்றோம்? அப்படின்னு அந்த மாரி எங்களுக்கு எப்பயுமே தோணுனதில்ல. ம். ஆனா கூடுதல் வேலைகள் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. இருந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. கூடுதலா வேலை இருந்துட்டு தான் இருக்கு. சிலத மறந்துருவோம். அது பல பேர் எப்பயாவது இந்த மாதிரி மறந்துட்டு இல்ல அவர் எதிர்பார்க்கறத கொடுக்க முடியாம இருந்து ஏதோ ஒரு விதத்துல திட்டு வாங்கின அனுபவம் இருக்குங்களா? திட்டிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சமா இருந்தீங்களா? திட்டிருக்காரு. ம். ஆனா பெருசா
நான் அவ்வளவு சீக்கிரம் இல்ல, நிறைய விஷயத்துல பேசுற மறக்க இடத்துல அதே மாட்டேன். இடத்துல பாசமும் இருக்கும், அது வேற ஆமா, ஆமா, விஷயம். ஆமா. இல்ல நானும் நிறைய விஷயம் ரொம்பலாம் மறக்கலாம் மாட்டேன். ரொம்ப ஏதாவது என்னாலேயே தவிர்க்க முடியாம இல்லைன்னா எழுதியாவது வச்சுக்குவேன். ஏதாவது நோட்ல வந்து அவரே சொல்லுவாரு, எழுதி வச்சுக்கடா முதல்ல, அப்பதான் ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவாரு. அதனால வரிசைப்படுத்தி எழுதி ஆமா, வச்சுக்கணும். எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு எதை எதை பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். ம். அதையும் தாண்டி ஏதாவது நம்ம இதுல போயிடுச்சுன்னா தான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். 2016 முதல் தேர்தல் நினைக்கிறேன், கரெக்ட். நான் அப்போ ஒரு கூட இருந்துட்டு இருந்த ஒரு 4 மாதம் அந்த வரைவு சம்பவத்தில் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கும் கட்சி அப்படின்லாம் அன்னைக்கு இருந்த கூட்டத்தை வச்சு யாரும் எடை போட்டிருக்க மாட்டோம், கரெக்டா? அந்த தேர்தல் முதல் தேர்தல் அன்னைக்கு நீங்கள் வந்திருந்த அந்த நேரத்தில் இந்த கட்சி இப்படி வளரும், இவ்வளோ வேகமாக அந்த அளவுக்கு உணர்வோட மக்கள் உள்ள இணைவாங்க, குறிப்பாக இப்போ 2026 பிப்ரவரி 21 திருச்சியில் நடந்த அந்த மாநாடு, அதை ஒட்டி நீங்கள் ஒரு ஒப்பீடு பார்க்குறப்ப அன்னைக்கு என்ன நினச்சி நீங்கள் இருந்தீங்க உள்ளார? இல்ல ஏன்னா வளர்க்கணும். அன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை, ஆமா. கரெக்டாக இல்ல, அவ்வளோ இல்ல, இல்ல. ஆட்களும் வரமாட்டாங்க. ஆமா. அப்போ வந்து நாங்க 2011ன்னு நினைக்கிறேன். திருத்தணியில காங்கிரஸ்க்கு எதிரா வேலை பார்க்கும்போது, ம். காங்கிரஸ்காரங்க வந்து எங்கள தொத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க சத்தியமூர்த்தி பவன்ல முற்றுகையிடும்போது நாங்க காங்கிரஸ்காரங்கள தொத்துனோம். அதனால அதெல்லாம் வளர்ந்தாச்சு. ஆமா. ஆ, அது கொஞ்ச நாள்லயே தான். அதுக்கப்புறம் 14லயோ நம்ம தான் இங்க 14 தான் காங்கிரஸ் கட்சி. அலுவலகத்தை முற்றுகையிடும்போது. ம். அதனால அது நாங்க எல்லா கட்டமும் பார்த்துட்டேன் நானு. ம். ஒண்ணும் இல்ல. இப்ப நானு என்னோட ஒரு 4, 5 பேரோட ஒரு முறை தேர்தல சந்திச்சிருக்கேன். இப்போ ஒரு 50, 60 பேர் எந்த எந்த தெருவுக்கு போனாலும் என்னோட வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ம். நம்ம இந்த கட்சிய வளர்த்தே ஆகணும்னு தான் கட்சிக்குள்ள வந்தோம். ம். இது வளராது, இது இவ்வளோ பெருசா ஆகுமோ? எனக்கு வந்து அது பெரிய எதிர்பார்ப்பும் இல்ல. அதே சமயம் இது சிறுமைப்படுத்தி நான் பார்த்ததும் இல்ல. அது பார்க்கவும் முடியாதுல்ல. அன்னைக்கு நானே அந்த நேரத்தில். அ அன்னைக்கு வந்து இது சின்னதா இருக்கு. ஆனா இது வளர்க்க வேண்டியது நம்ம கடமை தானே. இது நம்ம கட்சி. இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் எல்லாத்தையும் விட்டு. பல பேர் சொல்லுவாங்க. இது அப்படி நான் எல்லாருக்கும் சொல்றது வந்து என்னன்னா, நீங்க வந்து பகுதி நேரமா கூட கட்சியில இருப்பீங்க சில பேர். ஆனா நாங்க வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த கட்சிக்காக வந்து நிக்கிறோம். அப்போ எங்களுக்கு தான் வந்து இன்னும் இந்த கட்சி வெல்லணும், இது வளரணுன்ற ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால நாங்க தவறு செய்யணும்னு நினைச்சு எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்னா உங்கள விட எங்களுக்கு தான் பாதிப்பும், இது எல்லாமே எங்களுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால நான் வரும்போதே கட்சிய பெருசா வளர்க்கணும், கட்சி வளரணுன்ற எண்ணத்தோட வந்தவன் தான் நானு. கரெக்ட். அதனால அன்னைக்கு 2016ல இந்த இப்படி ஒரு வளர்ச்சி 1லேருந்து 8 அங்கீகாரம் வாங்கியிருப்போம் அப்படின்லாம் அன்னைக்கு தோணுச்சா பார்க்குறப்ப? அதாவது இந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்துச்சு. இந்த மாதிரி வரணும் நம்ம அது அப்படிங்கிற எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. தோன்றது ஆமா. பொதுவா, வளரணும், பெரிய அது இருந்துச்சு. அது எப்ப நடக்குங்கிறது வந்து இப்போ நடக்கிறது வந்து நல்ல வேகமா தான் இருக்கு. எல்லாருமே இந்த உணர்ந்து வேலை செய்றாங்க. இப்போ நம்ம பழைய வரலாறுலாம் படிக்கிறோம். திமுக ஆரம்பிச்ச காலமா இருக்கட்டும். இந்த இப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி, அத வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு திமுகன்னு ஒரு கட்சி வந்துருச்சு. ஆனா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது ஒண்ணும் இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ திமுக வீழ்த்தத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளும் ஒண்ணும் இல்லாம தான் வந்தோம். இப்போ ஒண்ணுலேருந்து இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்கோம். இது எல்லாரோட உழைப்பு தான். 234 தொகுதியிலயும் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள். திமுகவும் ஒன்றும் இல்லாம வெறுங்கையோட தான் வந்தது. ஆமா, ஒண்ணும் இல்லல்ல. யாருமே தெரியாதுல்ல. கருணாநிதி காலையில மேடையில பேசிட்டு, மாலையில எங்க இருப்பாருன்னு இப்போ கண்ணதாசனே எழுதியிருக்காரு. அப்போ கருணாநிதி யாருன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல அப்போ. இன்னைக்கு கருணாநிதி ஒரு புகழ்பெற்ற தலைவரா இருக்காரு. அதனால ஆரம்பம் வந்து எல்லாருக்கும் வந்து எளிமையா தான் இருந்திருக்கு. எல்லாரும் பார்த்து இது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வெல்லுமான்னு கேட்கிற மாரி தான் இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து மாத்தி அவங்க வளரும்போது உண்மை நேர்மையா நம்ம நிக்கும்போது நம்ம ஏன் வளர நம்ம ஏன் முடியாது? வளர நம்பிக்கை முடியாது? இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம பயணிக்கிறோம். அந்த நம்பிக்கைய வந்து ஒரு அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்ற மாரி இந்த வெற்றிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ச்சியா ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல இருந்திருக்கீங்க. அதுவும் சட்டம் படித்த ஒரு மாணவர். நிறைய அனுபவங்கள உள்வாங்கி இருக்கிறீங்க. அவதூறுகளை எதிர்கொள்ளும் போதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு மனசு வலி? அது அவதூறுகள் வந்து இந்த அரசியல்ல அவதூறு வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பொய்களால கட்டமைக்கப்படுற அவதூறுகள் தான் அதிகம். அப்ப வந்து உண்மைய பேசி இப்போ ஒருத்தர் வந்து ஊழல், லஞ்சம் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு சிறைக்கே போயிட்டு வந்துட்டாரு. ஆனா அவங்கள வந்து தூக்கி கொண்டாடுறதும் இங்க நடக்குது. அவங்க மேல தான் இன்னும் சொல்லப்போனா வெறுப்பு வரணும். அவங்கள தான் வந்து நம்ம புறக்கணிக்கணும். ஆனா இங்க அவதூறுகள் எப்படி வருதுன்னா, யார் வந்து இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறோமோ, அவங்களோட செயல்கள்ல வந்து பொய்ய கட்டமைச்சு அவதூறுகள் பரப்பப்படுது. இது வந்து நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு சுதந்திர போராட்டம், இந்தியாவோட சுதந்திர போராட்டம்.
என்னோட அப்பாவோ தாத்தாவோ இவங்கெல்லாம் பங்கெடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ம். இது ஒரு இப்ப நடக்கிறது இப்ப அந்த மாதிரி நடக்கிறது ஒரு ஒரு போராட்டம். ஆமா. அது ம். வெள்ளையர்கள விரட்ட வந்தது. இது கொள்ளையர்கள விரட்ட வந்தது. ம். அப்ப இந்த போராட்டத்துல நான் பங்கெடுத்திருக்கேன். ம். அது எனக்கு பெருமை. ம். இத வந்து எந்த அவதூறாலயும், இதுவாலயும் வந்து நசிக்கிற முடியும்னா, அப்ப நான் போராடுறது வந்து வலிமை குறைஞ்சு அர்த்தம் போயிடுது. இல்லாம போயிடும். இது நான் தானே வலிமையானவன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கணும்ல. ம். இந்த அவதூறு என்ன தோற்கடிச்சிடும்னா, அப்போ நான் உண்மைய பேசப் போறேன். நான் உழைக்கப் போறேன். அப்போ என் வலிமை இல்லாம நான் சண்டை போட முடியாது. ம். அப்ப என்னோடது தான் வலிமைங்கிற நம்பிக்கையோட தான் அவதூறெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். ம். குறிப்பா கட்சி மேல வந்துட்டு இது வந்து பாஜகவினுடைய பி டீம் அவங்களுக்காக தான் இது வாய்ஸா செயல்படுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து திமுக போய் அவருடைய சகோதரர் இறந்ததுக்காக ஸ்டாலின் அவர்கள பார்த்த உடனே திமுகவாக வேலை செய்யற கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருந்தது. இதை எப்படி நீங்க, ஏன்னா நீங்க கூடவே இருக்கிறீங்க, அவர் கூட தலைமை நிலையத்தில் இருக்கீங்க, அதிக நேரம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும். அது அந்த உள்வாங்கிறது தாங்கிறது, அது அவதூறா இல்லையா, மக்கள் வெளியில பேசுறது எல்லாம் அங்கதான் வந்து இறங்கும். எப்படி எடுத்துக்கிட்டீங்க அதை? அதுக்கான பதில் என்னவா நீங்க நினைச்சீங்க? அதான் இப்போ கட்சியில உள்ளவங்களே இப்போ ஒரு புரிதல் இல்லாதவங்க கூட சொல்லுவாங்க. எப்படி அங்க அண்ணன் போலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தையும் தாண்டி ஒரு மனித நேயம். ஒருத்தர் ம். நம்மளோட இருந்தவரே இறந்து போயிட்டாரு. நம்ம தெருவுலயே ஒருத்தர் இருப்பாரு. அவரு கூட நம்ம பெருசா பழகியிருக்க மாட்டோம். ஆனா ஒரு நாள் வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா, நம்ம போய் மாலை போடுறதுங்கிறது தான் ஒரு அடிப்படை மனிதர்களோட ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை. ஊர்ல பொதுவா அப்படிதான் ஒரு இருக்கு வாழ்க்கை அது. எல்லாத்துலயும். அப்போ ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறவரு, அதே அரசியல் களத்துல இருக்கிற இன்னொரு தலைவர் இறந்து போறாரு. இல்ல அவங்க ம். வீட்டு விசேஷம், ஒரு நல்ல காரியம் அப்படின்னா தான் செய்யணும். அதுல வந்து ம். ஏன் போனீங்க? ஏன் அங்க போன இடத்துல அவங்களோட பேசுனீங்க? அப்படின்னா, அப்படி திரும்பிட்டுலாம் வர முடியாது. அது வந்து ம். அ அந்த களத்துல நிக்கும்போது தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் நான் முதல்ல ஒரு தலைவரா இருக்கிறவருக்கு இந்த பக்குவம், இந்த பண்புலாம் நெறைய தேவைப்படும். ம். அப்போ அதெல்லாம் அவரு வந்து சரியா தான் பண்றாருன்னு நம்ம நெனைப்போம். ம். போறாரு. அந்த இடத்துல ஒரு பாஜகலேருந்து வராங்க. அவங்கள ம். பார்ப்பாரு, கை குடுப்பாரு, வருவாரு. ஆனா அந்த அவர் என்ன அரசியல் பேசுறாருன்னு நமக்கு தான் தெரியும். ம். அத புரிஞ்சுக்கணும் முதல்ல. ம். இப்போ பாஜக கொண்டு வந்த எந்த திட்டத்த வந்து நம்ம எதிர்க்காம இருந்தோம். ம். இஸ்லாமியர்கள நாட்ட விட்டு விரட்டி அடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் வருது. நம்ம ம். தான் முதல்ல போய் நிக்கிறோம். ம். இந்த நாட்டு குடிமக்கள் யாருன்னு தீர்மானிக்கிற இடத்துக்கு பாஜக வருது. ம். நம்ம தான் அத வந்து அதுக்கு எதிரா பேசுறோம். எஸ்ஐஆர்ன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ம். பண மதிப்பிழப்புன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இப்படி எல்லாமே வந்து மக்கள் நலம் பரந்த ஒரு சார்ந்து விமான நிலையம் எல்லாம் நம்ம இப்படி பல என்னோட திட்டம். ஊர் அது. சொந்த ம். ஊர் எனக்கு அது. ம். ஏகனாபுரம் கிராமம் வந்து என்னோட எங்க அப்பா அம்மா எங்க அப்பா பொறந்த ஊர் அது. ம். அப்போ நாங்க அதுக்காக தான் களத்துல நிக்கிறோம். ம். அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாற்றா நம்ம அரசியல் இருக்கு. ம். அப்போ இந்த களத்துல பயணிக்கும்போது, எந்த இலக்க நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ, ம். அத வந்து சரியா அத மட்டும் நம்ம சுமந்து பயணிச்சா, இலக்க கட்டாயம் அடைவோம். ம். அது அவதூறுன்னு பார்க்கறது இல்ல. கடந்து போகணும் கடந்தா அப்படின்னு போணும். சொல்லிட்டுங்க. நீங்க இந்த குறுகிய இந்த 15, 20 வருஷம்னு குறுகிய காலம்லாம் சொல்ல முடியாது. இந்த பீரியடுக்குள்ள சந்திச்ச பெரும் சோதனைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு கட்சி. நீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்த மறக்க முடியாது. அந்த காலகட்டத்த தவிர்க்க முடியாது. அப்படின்னு எத பார்க்குறீங்க கட்சிக்கு? ம். அது வந்து நான் பெருசா வருத்தப்பட்டது வந்து அது சின்ன விஷயம் தான். ஏன்னா, ம். அது நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். தேர்தல் ஆணையம் பொறுப்பாளரா நான் தான் இருக்கேன். ம். அது என்னன்னா, சின்னத்துக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. ம். ஒரு தேதி 6 மாசம் முன்னாடி தொடங்கி, ம். அ தே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து 5 நாளுக்குள்ள ம். இதான் விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு. ம். அதுல வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, அ அ நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு விண்ணப்பிச்சுருவோம். ம். இதுவும் அப்படிதான். அந்த நேரத்துல வெள்ளம் எல்லாம் வந்ததுனால, ம். அதான் 6 மாசம் இருக்குல்ல உங்களுக்கு. ஒண்ணு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறத வந்து ம். முதல்லே சொல்லியிருக்கணும். முன்னாடி சொல்லியிருக்கணும். அது என்னன்னா ஒன் ஆஃப் த யார் கண்டிஷன். முதல்ல வராங்களோ அவங்க விருப்பப்பட்ட சின்னத்தை எடுத்துட்டு போலாம் இன்னொன்னு அப்படின்னு. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே தடை விதிச்சிருக்கு. ம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது எப்படின்னா, ம். சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குற கதை. ம். யார் முன்னாடி ஓடி போய் காசு குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த சீட்டு குடுப்பேன்னு. இப்ப சினிமா தியேட்டர்லயே அது கிடையாது. ம். நீங்க ரிசர்வ் பண்ணி எந்த சீட் வேணா வச்சுக்கலாம். ம். அப்போ நீங்க வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளவு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. 1% வாக்குக்கு மேல வாங்குனா, ம். நீங்க எந்த தேர்தல்ல வாங்கியிருக்கீங்களோ, அப்ப என்ன சின்ன பயன்படுத்துறீங்களோ, அத திரும்ப கிளைம் பண்ணிக்கலாம். 1% வச்சிருந்தாலே போதுங்களா? போதும். ஓ சரி. அப்ப இவ்வளவும் நமக்கு சாதகமா இருக்கு. ம். அதனால நாங்க அத வந்து நமக்கு தானே வரும் ஆ அப்படின்னு நீங்க இருந்துட்டு இருந்தீங்க. இன்னொன்னு கால அளவு தான் ரொம்ப முக்கியம். காலம் வந்து 6 மாசம். ம். நம்ம இந்த 1 மாசம் தான் இந்த மழை, வெள்ளம், அலுவலகம் ஃபுல்லா மூழ்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இது சென்னை முழுக்க அன்னைக்கு மழை ஆமா. வெள்ளத்துல அப்ளை முழுகி நீங்க பண்ணிட்டோம். களப்பணியிலயும் இருந்துட்டு ஆமா. இருந்தீங்க. தூத்துக்குடி போயிருந்தோம். எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ம். அதுக்கப்புறம் அத அப்ளை பண்ணிட்டோம். பண்ணத அது அப்படியே எடுத்து ஒண்ணு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்னா, ம். ஏற்கனவே யாரெல்லாம் சின்னத்துல போட்டியிருக்காங்க, இப்ப யார் கேட்டிருக்காங்க, இந்த லிஸ்ட்டாவது வச்சுக்கணும் அவங்க. ம். 1% மேல யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த சின்னத்த ஹோல்டாவது பண்ணணும். இதான் ம். நடைமுறை. நீங்க ம். இவ்ளோ பெரிய தேர்தல் ஆணையம், இவ்ளோ
அதுக்கு வந்து ஒரு சுயாட்சி உரிமை இருக்கிற ஒரு தேர்தல் ஆணையம். இதுக்கு கூட ஆள் இல்லைன்னா அப்புறம் அது நம்ம எப்படி அதுக்கு கருத்து சொல்றதுன்னு தெரியல. அப்போ அது இது எதையுமே வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அந்த தேதி இருக்குல்ல, இந்த தேதியில அப்ளை பண்ணணும், அதே தேதியில ஒருத்தர் வேகமா போய் நம்ம சின்னத்தையே அப்ளை பண்ணிடுறாரு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. அது ஞாயிற்றுக்கிழமையில எப்படி தபால்ல அதை வாங்கி அதை எப்படி இப்போ பரிசீலனை பண்ணி எப்படி கொடுத்தாங்கன்னு தபால்ல தான் நடக்குதுங்களா அது? ஆமா, அங்க தபால் செக்ஷன் இருக்குல்ல டெல்லியில, அங்க தபால் செக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொடுத்ததா கணக்கு. ஆமா, 27 நினைக்கிறேன் அது தேதி. அது அந்த நாள். இன்னொன்னு, என்னைக்கு அப்ளை பண்ணலான்ற நாள் தொடங்குதோ அந்த 6 மாசம் அன்னைக்கே போய் பண்ணிடுறாரு அவரு. அப்ப இது எதுவுமே தற்செயலா நடந்த மாதிரி நமக்கு தெரியல. எல்லாம் ஒரு இன்டென்ஷனோட அப்படி போய் முன்னாடியே இப்ப நம்மளே போய் அதே நாள்ல கொடுத்திருந்தா கூட உங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அவர் கொடுத்துட்டாரு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொன்னா என்ன பதில் சொல்றதுன்னு நமக்கு தெரியல. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற அந்த அடிப்படையே தப்பு இல்ல. அது நாங்க தேர்தல் ஆணையர்கிட்டயே நான் போகும்போது அதை வச்சோம். இப்போ எங்களை தனியா சந்திச்சு டெல்லியில பேசினாரு. அப்போ வந்து இந்த சிக்கல்லாம் நாங்க அனுபவிச்சோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் வந்து இந்த முறைக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்திக்க போனப்ப, ஆமா, இப்போ டெல்லியில ஒரு சந்திப்பு வச்சிருந்தாங்க. அதுல வந்து நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த முறையில வந்து நாங்க இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அது வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரவங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு தேர்தலில் போட்டிட்டோம், அப்போ ஒரு சின்னத்துல நின்னோம், நீங்களே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க, 1% மேல வாங்கினா அதை திரும்ப கிளைம் பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க. அப்போ அதை நீங்க கன்சிடரே பண்ணாம இந்த கால அளவும் உங்களுக்கு இருக்கு, இந்த 6 மாச கால அளவும் இருக்கு, இந்த 6 மாச கால அளவும் நாங்க பயன்படுத்தாம விட்டோம் அப்படின்னா கூட நீங்க கொடுத்துருக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நீங்க இந்த கால அளவுக்குள்ளேயே அவசர அவசரமா சின்னத்தை ஒதுக்கி அப்ப பண்ணது காரணம் என்னன்னா, அவரு அப்ப நான் இல்லைன்ட்டாரு. ஏன்னா அப்ப வேற தேர்தல் அதிகாரி இருந்தாரு. ஆமா, அதனால வந்து வேற எதுவும் அதுக்கப்புறம் ஒரு தேர்ந்த கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதனால இதை மட்டும் புதுசா வர கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடாது. அதனால இதை மட்டும் கவனத்துல வைங்க. அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அது இப்ப சொன்னீங்க. அன்னைக்கு எப்படி அதை போராடினீங்க, எப்படி வலியா இருந்தது உங்களுக்கு? ஆமா, அதான் கேள்வி கேட்டிருந்தேன். எல்லார்கிட்ட இருந்தும் வந்த இது வரைக்கும் பெரிய அவதூறுலாம் நான் சந்திச்சதில்ல. இதுதான் பெரிய இதுவா இருந்துச்சு. இவங்க தான் விட்டாங்க, இவங்க வந்து அப்ளை பண்ண தெரியல, இவங்க வேலை செய்ய தெரியலங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. வெறும் கடும். ஆமா, அது மன உளைச்சலாவே நிறைய பேர் அதை எழுதியிருந்தாங்க. இதை கூட பார்க்காம என்ன வேலை. அதுதான். ஆனா நடந்த விஷயம், உண்மை விஷயம் இதுதான் நடந்தது. அதுல கால அளவு நமக்கு இருக்கு. அது அதுல வந்து நம்ம என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாதுல்ல. அறிவிச்ச முத நாளே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ல ஒரு தபால் வந்ததாகவும், தபாலை பதிவு செய்து அந்த சின்ன கொடுத்துட்டு, அவ்வளவுதான். அதாவது ஒருத்தர் வந்து அந்த நாள்லயே ஓடி போய் நம்ம சின்னத்தை அப்ளை பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப இதெல்லாமே பின்னாடி இப்போ ஒரு 1% அப்ப வாங்கியாச்சு. படி நமக்கு ஒதுக்கி இருக்கணும். 1.1% வாங்கியிருக்கோம். 2016 வாங்கிட்டோம். அப்போ வந்து இவங்க அதை வந்து எளிமையா வாங்குற ஒரு நடைமுறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது சிக்கலாக்கிட்டாங்க. அப்பதான் வந்து இந்த நிறைய கடும் விமர்சனம், பயங்கரமான விமர்சனங்கள் வந்துச்சு. அதை வந்து எப்படி எதிர்கொள்றது? அண்ணன் மட்டும்தான் இருக்காரு பதில் சொல்றது. ஏன்னா எங்ககிட்ட யாரும் எங்களை பேர் சொல்லி எழுதுவாங்களா ஒழிய யார் எங்கிட்ட கேட்க போறா? அண்ணன் வந்து நீங்க பாக்கலையா, நீங்க பாக்கலையா, அவரை தான் கேட்பாங்க. ஆமா, அப்ப வந்து அது இன்னும் மன சங்கடமாயிடுச்சு. இப்ப நம்மளே நேரடியா கேட்டா கூட நம்ம சொல்லி மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து அவரு கேட்கும்போது அவர் நம்ம பண்ண தப்புக்காக அவர் பதில் சொல்ற மாதிரி போயிடுச்சு. அது வந்து தப்பே பண்ணாம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான மாதிரி அந்த காலம் மட்டும் நெருக்கடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் பெரிய வழியா இருந்தது. ஆமா, பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணனே வந்து எங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறம் விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அது அப்புறம் மூச்சே வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கொடுக்குறாங்க, மைக்கு. அதையே நம்ம இந்த தேர்தலுக்கு அப்பயே அவர் சொன்னாரு, இந்த தேர்தலுக்கு இது கொண்டு போவோம், அடுத்த தேர்தலுக்கு நம்ம அந்த விவசாயம்லாம் வேணாப்பா வேற வாங்கிக்கோன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு தேவையான அந்த 8.2% நமக்கு கிடைச்சது. அதை பயன்படுத்தி நம்ம ஒரு சின்னங்களை 10 சின்னங்களை வரைஞ்சு கொடுத்து அதில் ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு இப்போ எடுத்திருக்கீங்க. அன்னைக்கு இந்த நெருக்கடி வந்தது, சின்னத்தை பதிவு செய்ய தெரியாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்திருந்தப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அது யாராவது எங்களை கேட்டிருந்தா கூட, சம்மந்தப்பட்டது நான் தான், அதில் என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்டுட்டு அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும், மனசு ஆறிக்கும். சம்மந்தமே இல்லாமல் அவர் நெருக்கடிகளை தாங்கினார்னு சொன்னீங்கல்ல தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் அப்போ உங்களுக்கு ஏதாவது கடுமையாக கடிஞ்சுக்கிட்டாரா, ஏதாவது திட்டி இருக்கிறாரா? அந்த மாதிரி உங்களால் தான் நான் இந்த மாதிரி நெருக்கடி சந்திக்கிறேன். இல்லை, அது வந்து அவர் வந்து அந்த விஷயத்துல தெளிவாக இருப்பார். என்ன நடந்ததுன்னு தெரியாமலாம் பேச மாட்டார். எல்லாமே அவர் கூட நீங்கள் ட்ராவல் ஆகி. ஆமாம், ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியுது, வேணும்னே பண்ணிட்டாங்கடா தம்பி இது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நம்ம சொல்றோம்ல, எந்த தேதியில அவங்க அப்ளை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது அந்த கட்சி. அப்ப அதே நாள்ல அதே நேரத்துல போய் ஒரு நம்ம சின்னத்தை கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியில இருந்து நமக்கே டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்க வந்து என்னோட கூட்டணிக்கு வாங்கலாம்.
அப்போ இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டு அப்படி ஒரு கட்சியே இல்லைல்ல, தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கட்சி. ம். பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, டெல்லியில தான் பதிவு செஞ்ச இதுவே இருக்கு. ம். அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அவங்க இது வந்து திட்டமிட்டு இந்த சின்னத்தை முடக்கிட்டா இவங்களோட வளர்ச்சியை தடுத்துடலாம்னு அவங்க நினைச்சாங்க. ம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசு. ஏன்னா 1,00,000 ஓட்டு விவசாயிக்கே போயிடுச்சு. ம். இப்ப இந்த 8.2 இருக்குல்ல, அது 9. யாருன்னே தெரியாது. ஆமா. ஆனா அந்த 1,00,000 ஓட்டு அதுக்கு அது விழுந்திருக்கு விழுந்திருக்கு. தமிழ்நாட்டுல. ஆமா. அப்போ அவங்க அவங்க எண்ணம் அதான். அந்த சின்னத்தை காட்டி ஓட்ட வந்து ஓட்டை வந்து பிரிச்சிடணும். பிரிக்கணும், செதற ஏன்னா வச்சிடணும். அதுக்கு முன்னாடி தேர்தல்லே நம்ம 1% தான் வந்து அங்கீகாரத்தை இழக்கிறோம். ம். 7% கிட்ட வந்துச்சு. அன்னைக்கு 1% வந்திருந்தா நம்ம வந்து அந்த தேர்தல்ல அந்த தேர்தல்லே அங்கீகாரம் அங்கீகாரம் வாங்கியிருப்போம். ம். அதனால அது காலம் தாழ்த்தணுங்கிறதுக்காக தான் 24 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இல்ல 21லயே நம்ம வந்து இப்ப அங்கீகரிக்க தேர்தல் ஆணையம்ன்றது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மேல் இடத்துல டெல்லி யார் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக மத்திய அரசு இந்த பாஜக அதனுடைய பின்புலத்தில் ஏதோ உங்களுக்கு எதிராக நடந்ததுன்னு தான் அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. இவ்வளோ செய்தும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் அப்படின்னு இன்றைக்கும் இந்த திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் யாருன்னு உங்களுக்கே தெரியும், விடாமல் இன்னைக்கு உங்களை வந்து பாஜக பி டீம்னு பேசுறது எப்படி பார்க்குறீங்க? அதான் வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியலன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா நாம அண்ணன் பேசுறது மலை வளம் பேசுறாரு, மணல் கொள்ளையை பேசுறாரு, ஊழல் லஞ்சத்தை பேசுறாரு, காட்டு வளம் பேசுறாரு, காற்றை மாசு பண்ணக்கூடாது, தூய குடிநீர், இலவச மருத்துவம், இலவச கல்வி, இப்படி எல்லாத்தையும் பேசுறாரு. இதுல எதுலையுமே விமர்சனம் இல்லாத இவர்கள் வேற வழி இல்லாம பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா, இவங்க சிறுபான்மையினர்னு சொல்ற இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நோக்கி தான் இந்த இதுவே போகுது. ஏன்னா இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இது இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களோட ஓட்டு இல்லாம இங்க வெல்லவே முடியாது. நிரந்தரமா ஒரு 12% நமக்கு இருக்குது. ஆமா, அதுக்கு அதை வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் இந்த பக்கம் திரும்புறாங்க. அப்போ அதை எப்படி உடைக்கிறது? நாம் தமிழர்னு அவங்க போறாங்க. இங்கதான் வந்து நம்ம தான் சொல்றோம், நீ சிறுபான்மை இல்ல, நீ இந்த மண்ணின் மகன், அப்ப நீயும் பெரும்பான்மை சமூகத்துல ஒரு மதத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தமிழன் தான், இந்த நிலத்தின் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறதுனால அது வந்து நம்ம பக்கம் திரும்புறாங்க. அதை உடைக்கணும்னா ஒரே வழி இது மட்டும்தான் இருக்கு, பிஜேபியோட பி டீம். பிஜேபி வந்து இவங்களை இயக்குது. நான் இப்பயும் சொல்றேன், எங்க அண்ணனை யாராலையும் இயக்கவே முடியாது. அவர் மட்டும்தான் அவர் இயக்க முடியும். அவர் வேணா எல்லாரையும் இயக்குவாரு. திமுக அதிமுக நாளைக்கு என்ன பேசணும்னு நினைச்சா இன்னைக்கே அவர் முடிவு பண்ணி அதையும் மாத்துவாரு. ஆனா நீங்க யாரும் அவர் இயக்க முடியாது, நாங்க யாரும் இயக்க முடியாது. அதனால பிஜேபி சுத்தமா இயக்க முடியாது, எங்க இருக்குன்னே தெரியாது. பிஜேபியோட அவருக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் எதிராக நிக்கிற ஒரு மனுஷனை மறுபடியும் பிஜேபினா அது வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாம வேற எந்த ஒரு விமர்சனமும் வைக்க முடியாததுனால, வேற விமர்சனம் எதுவும் வைக்க முடியலன்றதுக்காக இதை சொல்ல வர. ஆமா, இது ஒண்ணு சொன்னாதான் அந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நம்ம வாங்க முடியுங்கிறதுனால சொல்றாங்க. இதை மட்டும் அவங்க பேசாம இருந்தாங்கன்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப இதை சொல்லி ஏமாத்தி தான் வாக்கு வாங்குறாங்களா வழிய அவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சு சிறைவாசிகளை விடுதலை செஞ்சோ இல்ல அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாத்தையும் தீர்த்தோ இப்படி ஓட்டு வாங்குறது இல்ல. உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க யாருக்கிட்ட இருந்து? பிஜேபி கிட்ட இருந்து. அப்ப பிஜேபி கூட இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிட்டா நேரடியா இருக்குது அதிமுக. நீங்க அவங்கள சொல்றதை விட எங்களை தானே அதிகமா சொல்றீங்க. அப்ப காரணம் என்னன்னா, உங்களுக்கு எங்க மேலதான் பயம். ஏன்னா வந்து இந்த மண்ணுல எல்லாரும் சமம், மத அடிப்படையில இங்க வந்து வேற்றுமை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது நாம தான் சொல்றோம். நீங்க தான் வேற்றுமை காட்டி அங்க போய் நீங்க சிறுபான்மை காலத்துக்கும் எப்படி ஏழை விவசாயியை நீங்க காலத்துக்கும் சொல்லி ஒப்பேத்திக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி சிறுபான்மைன்னு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை சொல்லி அந்த வாக்கு எப்படி பெறுறதுங்கிறதுக்காக தான் அந்த திட்டமிடலுக்காக தான் அந்த திமுக அந்த அவதூறை பேச வராங்க. இப்போ சிறப்பு குணம்னு இருக்கும் சீமான் அவர்கள்ட்ட. ஏன் அதை உங்ககிட்ட கேட்குறேன்னா, தலைமை நிலையம்ன்றது நீங்கள் நெருக்கமாக, குறிப்பாக நீங்கள் பாக்கியா ஒரு சிலர் தான். சிறப்பு குணம்னு நீங்கள் அவர்கிட்ட வேற எதை பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு ஆளுமை அப்படின்றது மற்ற அரசியல் தலைவர்களை விட அப்படின்னு சொல்லலாம். எதை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறது தான் அவரோட மிகச்சிறந்த ஒரு சிறப்பு குணம்னு நான் பார்ப்பேன். ஏன்னா எதையுமே வந்து அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை செய்யணும்னு நினைப்பாரு. அது வந்து ஏன்னா நான் முடிவு பண்ணது இப்போ நானே செய்யலைன்னா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து அது இப்போ நீங்கள் ஒன்று முடிவு பண்ணுறீங்க, அதை நீங்கள் செய்யலைன்னா முடிவே பண்ண தேவையில்ல. அப்போ வந்து அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்காக உறுதியாக நிற்பாரு, முடிக்கணும். அதே மாதிரி வந்து சந்தர்ப்பவாதத்தை அவர் எப்பயுமே அவர்கிட்ட நீங்கள் பார்க்கவே முடியாது. சந்தர்ப்பத்துக்காக இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படி வந்து இருக்கவே மாட்டார். எதுக்காக எது நம்மளோட இலக்கோ அதுக்காக மட்டும்தான் அவர் இப்போ நம்ம தேர்தலில் கூட்டணிக்காக இவ்வளோ பேர் எதோ சொல்கிறாங்க. இங்கே போயிருந்தா இந்த சீட்டு வாங்கலாம், அங்கே போயிருந்தா அவ்வளோ வாங்கலான்னு.
ஆனா இலக்கு அது இல்லை. இந்த தொடக்கத்துல நான் என்ன சொன்னேனோ அது அதே தான் இப்போ வரைக்கும் இருக்க முடியுங்கிறதுல வந்து உறுதியா இருக்காரு. அது ம். வந்து எல்லா தலைவர்களும் காட்டி, ஏன்னா காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இப்ப இருக்கிற இந்த அவங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஆரம்பத்துல பேசுனது வேற. ம். திரா திமுகவே திராவிட அடைந்தால் நாடு திராவிட நாடு. வாங்குவாங்க. அப்புறம் அப்புறம் பார்த்தா ஒண்ணு காங்கிரஸோட ஆமா. காங்கிரஸ் ஒழிப்புன்னு தான் சொன்னாங்க. திரும்ப அங்கேயே சேர்ந்துருவாங்க. காங்கிரஸ் பண்ணையார் ஆட்சி, பண்ணையார் கட்சின்னு தான் நீங்க ஒழிக்க வந்தீங்க. நீங்க மொத்த பேரும் இப்ப பண்ணையார் ஆயிட்டீங்க. அந்த கதை தான். இவங்க வந்து அவங்க பேசுனதையும் செய்ய மாட்டாங்க. பேசின கொள்கையில நிக்கவும் மாட்டாங்க. திமுக. ஆமா. திமுக, அதிமுகவும் அதேதான். அதிமுகலும் நீங்க திமுக வந்து லாங் ஜம்ப்னா இது ட்ரிபிள் ஜம்ப் மாதிரி மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். அதனால அந்த என்ன கொள்கைக்காக நம்ம நிக்கிறோமோ அதுக்காக அதுல உறுதியா இருக்கிறது வந்து எங்க அண்ணனோட வந்து சிறப்பு. அதை நீங்க பாக்குறீங்க. நீங்க ஆமா, அது. ஆமா. இறுதியா இப்ப நடந்த 2026 பிப்ரவரி 21 திருச்சியில நடந்த அந்த மாநாடு பத்தி உங்க கருத்து என்ன அதில் எடுத்துக்கிறீங்க? அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு. ம். அதுல மாநாடு தேதி அறிவிச்ச நாள்ல இருந்து அண்ணன் பேசின எல்லா கூட்டத்திலையும் நீங்க பாருங்க 21 மாநாட்டில் சந்திப்போன்னு தொடர்ந்து அதை கொண்டு போயிருப்பாரு. ம். அதே மாதிரி நம்ம மாவட்ட செயலாளர் கூட்டம் இதெல்லாம் நம்ம போடும்போது கூட எல்லாருமே வந்து உற்சாகமா நாங்கள் இத்தனை வண்டி வைக்கிறோம், இத்தனை இந்த கிராமத்துல இருந்து இவ்வளவு பேர் வர்றாங்க, அதெல்லாம் பகிர்ந்துச்சாங்க. ம். அது மாதிரி எல்லாரும் உழைச்சாங்க. எல்லாருமே வந்து கடுமையான ஆமா எல்லாரும் வந்து மாநாட்டுக்கு போயிடணும். ம். நம்ம கட்சியில இருந்து யாருமே வந்து விடுபட்டக்கூடாது. ம். நம்ம வீட்டுல எல்லாமே குடும்பமா நீங்க பார்த்துருப்பீங்க. மாநாடு முடிஞ்சோன்னு சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ம். அதனால அது ஒரு ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமான ஏற்பாடு. ம். அது பிரம்மாண்டமாக மாத்தினது வந்து மக்கள் திரள், மக்கள் கூட்டம் தான். ம். அதனால அந்த அந்த மக்கள் மக்கள் கூட்டம், அந்த மக்கள் திரள் உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துதான் நினைக்கிறீங்க? அது இது இந்த அரசியல் வெல்லாதுன்னு வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ம். இப்போ நடிகனுக்கெல்லாம் வந்து கூட்டம் கூடுது. அப்போ வந்து நடிகர் தான் வந்து நாடாளுவாரு அப்படின்னும் போது உள்ளபடியே வந்து அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தானே. ஏன்னா ஏற்கனவே நாடு நாசமா போனதுக்கு பல நடிகர்கள் காரணமா இருந்தாங்க, கதாசிரியர்கள் காரணமா இருந்தாங்க, ம். இந்த மண்ணை சாராதவர்கள் இந்த நாட்டை ஆண்டது ஒரு காரணமா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் தாண்டி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ம். மறுபடியும் ஒரு நடிகர் வந்துருவாரா அப்படின்னு மக்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து என்னன்னா இது ஒரு பெரிய கூட்டம். தமிழ் தேசிய அரசியல், தமிழருக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் இது பேசுறதுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடும் அப்படின்னும் போது அது வந்து இதுக்காகவே வேலை செய்யற, இதுக்காக உழைக்கிற எங்களுக்குலாம் வந்து இன்னொரு புத்துணர்ச்சியா இது இதை வந்து இதை விட வலிமையா நம்ம மாற்றணும். ஏன்னா ஒரு அடியும் நம்ம தானே எடுத்து வைக்கிறோம், இதை விட வேகமா இன்னும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தை தான் கொடுத்துச்சு. ம். ஏற்பாடுகளும் அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச உடனே அந்த இடத்துல கூட்டம் நடந்த மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஒரு குப்பை இல்லை, ஒரு சேர் உடையல, எந்த எந்த கம்பியும் முறிச்சு போடல. அதனால ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டம் எப்படி நடக்கும்ன்றது வந்து உலகத்துக்கே காட்டின மாதிரி இருந்துச்சு இந்த கூட்டம். ம். பரவாயில்ல, தொடர்ந்து நம்ம பேசுவோம் தம்பி. ம். அதே மக்கள் தான் எங்களுக்கு ரோடு இல்ல, லைட் இல்ல, சுடுகாடு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அதே இப்போ மக்கள் தான். ம். எம்ஜிஆர் நகர்னு ஒரு பகுதி இருக்கு. ம். எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுதி. ம். அங்க அங்க அது வந்து ஏரியை ஒட்டி இருக்கும். ம். இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து நான் பட்டா வாங்கி தரேன்னு எல்லா எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், வார்டு மெம்பர் வரைக்கும் அதான் வாக்குறுதியே. ம். எப்படி 50 வருஷத்துக்கு ஒரே வாக்குறுதி தான்.